வணக்கம் பிள்ளைகள். ஆண்டு 10க்குரிய பாடத்திட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடைசியாக அன்றைக்கு குற்றச் செயல்கள் தொடர்பான குற்றங்களுக்கு செயற்பாடுகளுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வழங்கப்படுற சட்டங்கள் பற்றி பார்த்து நாங்கள் பாருங்கோ. குற்றச் செயல்கள் தொடர்பாக சட்டம் இயற்றிய மன்னன் அரண்டு பாக்கிக்க 4ஆம் காசியப்ப மன்னன். அப்ப 4ஆம் காசியப்ப மன்னன் தான் குற்றச் செயல்கள் தொடர்பான சட்டங்கள் இயற்றிய மன்னனாக காணப்பட்டார் 4ஆம் காசியப்ப மன்னன். அவர் அந்த சட்டத்தில் என்ன காணப்படுறால் களவெடுத்தல் கொலை செய்தல் தொடர்பான களவெடுத்தல் கொலை செய்தல் தொடர்பான சட்டங்கள் அங்க இயற்றப்பட்டு காணப்படுது. களவெடுப்பதற்கு இந்த மாதிரி சட்டம், கொலை செய்தால் இந்த மாதிரி சட்டம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுது. கவனிக்கலாம். இந்த களவெடுத்ததுக்கு, அதாவது களவெடுத்ததுக்கு வழங்கப்படுகிறது கொலை குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை தூக்கிடுதலாகும். கொலை குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை அங்கு எழுதப்பட்டிருக்கு தூக்கில் இடுதலான் என்று சொல்லப்படுகின்றது. களவெடுத்தல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பிறருக்கு சொந்தமான மாடுகளை களவு செய்து பிடிக்கப்பட்டால், பிறருக்கு சொந்தமான மாடுகளை களவு செய்து பிடிக்கப்பட்டால், களவு அதாவது மாடுகளின் உடலிலே காணப்படுகின்ற அடையாளத்தை களவெடுத்தவரின் நெற்றியிலே சூடாக்கிய இரும்பினால் இடல் வேண்டும், அடையாளம் இடல் வேண்டும். நாங்கள் இப்ப சொல்றோம் மாட்டு குறி வைத்த ரெண்டு, சரி, ஒவ்வொரு மாட்டிலையும் குறி ஒன்று இருக்கும் பாருங்கோ. அந்த குறியினை களவெடுத்து வைத்த நெற்றியிலே நாங்கள் இடல் வேண்டும். சூடாக்கிய கம்பி ஒன்றினால் இடல் வேண்டும். இது களவெடுத்தல் சம்பந்தமான சட்டங்களாக காணப்படுகின்றது. சரியா? அடுத்தவனைகளா தண்டப்பணம் என்றால் என்னென்று பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு குற்றத்தை செய்து தலைமறைவாகி ஒரு கிராமத்தில் இருக்கின்ற கள்ளனை, குற்றவாளியை பிடித்து கொடுக்கும் பொறுப்பு கிராம மக்களும் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பிடித்து கொடுக்கும் வரை கிராம மக்களால் ஒரு வகையான ஒரு வரி செலுத்தப்பட வேண்டும் அரசுக்கு. அதைத்தான் உள்ளூர் தண்டப்பணம் என்பார்கள். அப்ப ஒரு குற்றவாளி ஒரு கிராமத்தில் ஒளிந்திருந்தால் அந்த குற்றவாளியை இந்த கிராம மக்கள் பிடித்து கொடுத்தல் வேண்டும். அந்த குற்றவாளியை கிராம மக்கள் பிடித்து கொடுக்கும் வரை அங்க அந்த கிராம மக்களால் ஒரு வகையான வரி ஒன்று அறவிடப்படும். அதைத்தான் உள்ளூர் தண்டப்பணம் என்று சொல்வார்கள். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. குற்றச்செயல்கள் தொடர்பாக சட்டம் இயற்றினர் என்பதற்கான ஆதாரம் தருக. அறியக்கொள்ளுங்க. 4ஆம் மைந்தனால் நிறுவப்பட்ட வேவல் கட்டியா கல்வெட்டில், 4ஆம் மைந்தனால் நிறுவப்பட்ட வேவல் கட்டியா கல்வெட்டில், 4ஆம் மைந்தனால் நிறுவப்பட்ட வேவல் கட்டியா கல்வெட்டில் இதில் களவெடுத்தல் கொலை செய்தல் தொடர்பான சட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. களவெடுத்தல் கொலை செய்தல் தொடர்பான சட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை தூக்கில் இடுதலாகும். கொலை குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை தூக்கில் இடுதலாகும். கொலை குற்றத்துக்கு வழங்கப்பட்ட தண்டனை தூக்கிலிடுதலாகும். அடுத்த பாயிண்ட்ஸ். பிறருக்கு சொந்தமான மாடுகளை களவு செய்து பிடிக்கப்பட்டால் அந்த மிருகங்களின்
மிருகங்களை தேடி உரியவரிடம் ஒப்படைத்து மாடுகளின் உடலில் காணப்பட்டுள்ள அடையாளத்தினை திருடியவரின் நெற்றியில் இடல் வேண்டும். அடுத்த கேள்வி, தண்டப்பணம் என்றால் என்ன? சொல்லுங்கோ. தலைமறைவாகி இருக்கும் குற்றவாளிகள் பிடிக்கும் பொறுப்போ அக்கிராமத்து மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குற்றவாளியை பிடிக்கும் வரை குற்றவாளி வாழ்ந்த கிராம மக்கள் ஒரு வகையான வரியினை செலுத்தல் வேண்டும். இதனையே உள்ளூர் தண்டப்பணம் என்பர். ரைட். அடுத்தவனைக்கலாம், இலங்கையில் பணப்புழக்கம் முதலாக எப்பொழுது உருவானதா? இலங்கையில் பணப்புழக்கம் ஒப்பது வந்தா கிமு 250 ஆண்டளவில் இந்த பணப்புழக்கம் இங்க கொண்டு வரப்பட்டுள்ளது. இலங்கையில் பணப்புழக்கம், அதுக்கு முறை பண்ட மாற்று முறை, பொருட்களுக்கு பொருட்கள் பரிமாறுகின்ற முறை காணப்பட்டது. கிமு 250 ஆண்டளவிலான பணப்புழக்கங்கள் இங்க உருவாக வழிவகுத்துள்ளது. அந்த வகையில இந்தியாவில இருந்துதான் இந்த பணம் கொண்டு வரப்பட்ட என்று சொல்லப்படுது. அந்த பணத்துக்கு வழங்கப்பட்ட பேர் ககவென என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் காணப்படுது கஸ்எபு என்று சொல்லப்படுகின்றது. சரியா? இந்த படம் எப்படி இருக்கும் என்றா வட்ட வடிவமாகவும் இருக்கும், நீள் சதுர வடிவமாகவும் இருக்கும், நேர்கோட்டு வடிவமுடையதாகவும் காணப்படும். இந்த படங்கள் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில இருக்காது. சரியா? துண்டுகளாக, வட்ட வடிவ துண்டுகளாக இருக்கும், நீள் வடிவ துண்டுகளாக இருக்கும், நேர்கோட்டு துண்டுகளாக இருக்கும். சரியா? இந்த படத்தினை ஏதாவது கஸ்எபு என்ற படத்தினை கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட என்ன சொல்லண்டா கர்ஷபனா என்று சொல்லப்படுகின்றது. சரியா? கர்ஷபனா. இந்த நாணயங்களை அச்சிடுகின்ற அதிகாரி ஒன்று காணப்படுவார். இந்த நாணயங்களை அச்சிடுகின்ற அதிகாரி காணப்படுவார். அவருக்குத்தான் பேர் ரூபத்தக்கா என குறிப்பிடப்படுகின்றார். சரியா? அப்பொழுது இலங்கையில் நாணய புழக்கம் எப்பொழுது பெருகுதந்த அறிமுகமானது என்றால் கிமு 250 ஆண்டளவில் இந்த நாணய புழக்கம் இந்த அறிமுகமாகப்பட்டது. இந்த நாணயங்கள் இந்தியாவிலே இருந்தே கொண்டு வரப்பட்டது. அதை நாங்கள் கர்ஷபு என்று சொல்லுவாங்க. கஸ்எபு என்று சொல்லப்பட்டு கல்வெட்டுக்களில் கர்ஷபனா என்று சொல்லப்படுகின்றது. இது சதுர வடிவாகவும் நேர்கோட்டு வடிவாகவும் அடுத்த செவ்வக வடிவான துண்டுகளாகவும் காணப்பட போது. சரியா? இந்த நாணயங்களை அச்சுகின்ற ஒரு நபர் காணப்பட்டார். அதைத்தான் ரூபத்தக்கா, நாணயங்களை வெளியீட்டு அதிகாரி என்று சொல்லுவார்கள். அதனை ரூபத்தக்கா என்று சொல்றார்கள். ஒருக்கா மார்க் பண்ணுங்க. இலங்கையில் நாணய புழக்கம் எப்பொழுது ஆரம்பமாகியது?
இலங்கையின் நாணய புழக்கம் எப்பொழுது ஆரம்பமாகியது? கிமு 250ஆம் ஆண்டுகளில். கிமு 250ஆம் ஆண்டுகளில். அடுத்த கேள்வி, இந்தியாவிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட நாணயம் எது? கஷ் அபு. கஷ் அபு. கஷ் அபு. இந்நாணயங்கள் தொடர்ச்சி அறிய கொள்ளுங்க. இந்நாணயங்கள் வட்ட வடிவிலும் சதுர வடிவிலும் நேர்கோட்டு வடிவிலும் காணப்படும். வட்ட வடிவிலும் சதுர வடிவிலும் நேர்கோட்டு வடிவிலும் காணப்படும். அடுத்த பையன் சொல்லுங்க கேள்வி மாதிரி. கஷ் அபு என்ற நாணயத்தினை கல்வெட்டுக்களில் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? கஷ் அபு என்ற நாணயத்தினை கல்வெட்டுக்களில் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? கர்ஷபனா. 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 கர்ஷபனா என குறிப்பிடுகின்றனர். அடுத்த பாயிண்ட்ஸ், நாணய வெளியீட்டு அதிகாரிகளை எவ்வாறு அழைப்பர்? 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 ரூபதக்கா. ரூபதக்கா. கவனிக்கலாம். இந்த அன்றாதபுரத்தில் அபியகிரி விகாரை இருக்கு. அபியகிரி விகாரை காணப்படுது. அந்த அபியகிரி விகாரையில் மீட்கப்பட்ட தங்க உலோகத் துண்டில் ஒரு எழுத்தொன்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது அங்க குறிப்பிடப்பட்ட எழுத்து என்னென்றால் ரன் தெவிசி கலந்தர். ரன் தெவிசி கலந்தர் என்ற வாக்கியம் காணப்படுது. அப்ப அன்றாபுரத்தில் அந்த அபியகிரி விகாரையில் மீட்கப்பட்ட தங்க லோகத் துண்டில் என்ன குறிப்பிடப்பட்டா ரன் தெவிசி கலந்த என்ற சொல்லொன்று காணப்படுகின்றது. சரியா? அடுத்தபடியா அன்றாபுரத்தில் 4ஆம் காசியப்ப மன்னன் அன்றாபுரத்திலே காணப்படுகின்ற வீராங்குரை விகாரையில் வாழ்ந்த பிக்குகளுக்கு தங்க கலசம் வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு எதுவா? அப்ப அன்றாபுரத்தின் 4ஆம் காசியப்ப மன்னன் வீராங்குரை விகாரையில் வாழ்ந்த பிக்குகளுக்கு தங்க கலசம் வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டுக்குரிய வெஸ்ஸகிரியா கல்வெட்டு. வெஸ்ஸகிரியா கல்வெட்டில்தான் இந்த 4ஆம் காசியப்ப மன்னன் வீராங்குர விகாரையில் உள்ள பிக்குகளுக்கு தங்க கலசங்களை வழங்கியதாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அடுத்தபடியாக காணிக்கலாம். இலங்கையில அதிக அளவு மீட்கப்பட்ட நாணயம். இலங்கையில் நிறைய நாணயங்கள் மீட்கப்பட்டது. கிரேக்க, ரோம, இந்திய, சீனா நாணயங்கள் மீட்கப்பட்டது. அதுல அதிகளவு மீட்கப்பட்ட நாணயம் ரோம நாணயம். ரோம நாணயமாக காணப்பட்டுள்ளது. ரைட்டா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அன்றாபுரத்தில் அபியகிரி விகாரையில் மீட்கப்பட்ட தங்க லோகத்துண்டில் குறிப்பிடப்பட்ட விடயம் யாது? ரன் தெவிசி கலந்த. நெக்ஸ்ட் அடுத்தது ரன் தெவிசி கலந்த. அடுத்தது 4ஆம் காசியப்ப மன்னனின்
வீராங்குற விகாரையில் வாழ்ந்த பிக்குகளுக்கு நான்காம் காசியப்ப மன்னன் வீராங்குற விகாரையில் வாழ்ந்த பிக்குகளுக்கு தங்க கலசங்கள் வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு எது? தங்க கலசங்கள் வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு எது? 10ஆம் நூற்றாண்டுக்குரிய வெஸ்ஸகிரியா கல்வெட்டு. கிபி 10ஆம் நூற்றாண்டுக்குரிய வெஸ்ஸகிரியா கல்வெட்டில் அடுத்த கேள்வி, இலங்கையில் அதிகளவு மீட்கப்பட்ட நாணயம் எது? இலங்கையில் அதிகளவு மீட்கப்பட்ட நாணயம் எது? ரோம நாணயம். அடுத்த பாயிண்ட்ஸ், இலங்கையில் பாவனையில் இருந்த ஏனைய நாணயங்கள் எவை? இலங்கையில் பாவனையில் இருந்த ஏனைய நாணயங்கள் எவை? சீனா, இந்தியா, கிரேக்கம், பிரித்தானியா, விஓசி என்ற நாணயங்கள். அடுத்த தலையங்கம் மல்லி போடுங்க பிள்ளைகள். பெண்களின் பிரதிநிதித்துவம். பெண்களின் பிரதிநிதித்துவம். புராதன காலத்தில் பெண்களும் முன்னிலையில் இருந்தார்கள் என்பதை பற்றித்தான் பார்க்க போறோம். பெண்களை பற்றியும் இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் ஆங்காங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? ஆண்கள் அரசர்களாக இருந்தது மாதிரி பெண்களும் அரசர்களாக இருந்தார்கள் என்பதற்கு சான்று காணப்படுது. பாருங்கோ, சூழ சீவலி தேவி என்ற அரசு பற்றி, சூழ சீவலி தேவி அரசி பற்றி குறிப்பிடப்படுகின்ற கல்வெட்டு இது என்று பார்க்கின்ற பொழுது அங்க காணப்பட போது லாகிலி கலையில் நீல்கிரி சேயா குன்றில் அருகிலுள்ள விகாரையில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. அப்ப அந்த காலத்துல சூழ சீவலி சேவியும் அங்க அரசியாக கடமையாற்றினார், அரசியாக செயல்பட்டார் நாட்டில். சரியா? என்பதை கூறும் கல்வெட்டில் லாகிலி கலையில் உள்ள நீல்கிரி சேயா தூவிக்கு அருகில் மீட்கப்பட்ட கல்வெட்டில குறிப்பிடப்படுகின்றது. சரியா? அடுத்தபடியாக சொல்லப்படுது, இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த ஒரு பெண்ணும் காணப்பட்ட, மாறி இடையிடையே 3 முறை ஆட்சி செய்த ஒரு பெண் தான் காணப்பட்டார். அதுக்கு பேர் லீலாவதி தேவி. லீலாவதி தேவிதான் இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த பெண் பற்றி அரசி பற்றி குறிப்பிடப்படுகிறது. சரியா? அடுத்தபடியாக கவனிக்கலாம், பெண்கள் துணிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனது கணவன் தூர தேசத்துக்கு வர்த்தகத்தின் பொருத்தி சென்று 3 ஆண்டுகள் திரும்பி வரும் வரை, 3 ஆண்டு எடுத்தது திரும்பி வரும் வரை தனியாக வாழ்ந்த பெண் பற்றி ஒரு நூல் ஒன்று குறிப்பிடுகின்றது. சரியா? அப்ப தனது கணவன் தூர நாட்டுக்கு சென்று 3 ஆண்டுகள் திரும்பி வரும் வரை தனியாக வாழ்ந்த பெண் பற்றி ரசவாகினி என்ற நூலில் அங்க குறிப்பிடப்படுகின்றது. அப்ப என்னமா சொல்லப்படுதாம், பெண்களும் அந்த நேரத்தில் தனியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற எங்களுக்கு சான்றாக இது காணப்படுறது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, தலைங்க போடுங்க. பெண்களும் பிரதிநிதித்துவம் என்று எழுதுங்க. சூழ சீவலி தேவி அரசு பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? எழுதுங்க. லாகிரி கலையில் நீல்கிரி சேயா தூவிக்கு அருகில் உள்ள கல்வெட்டில்
அடுத்த பாயிண்ட்ஸ். இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த பெண் அரசி பற்றி பெண் அரசி யார்? பெண் அரசி யார்? லீலாவதி தேவி. லீலாவதி தேவி 3 முறை ஆட்சி செய்ததாக காணப்படுகின்றது. அடுத்த கேள்வி. தனது கணவன் தூர நாட்டுக்கு சென்று 3 ஆண்டுகள் திரும்பி வரும் வரை தனியாக வாழ்ந்த பெண் பற்றி குறிப்பிடும் நூல் எது? தனியாக வாழ்ந்த பெண் பற்றி குறிப்பிடும் நூல் எது? ரசவாகினி என்ற நூல் தனியாக வாழ்ந்த பெண் பற்றி குறிப்பிடுகிற நூலாக காணப்படுகின்றது. ரைட். அப்ப கவனிக்கலாம். இந்த சூழசீவலி தேவி பற்றி எங்களுக்கு எங்கே ஆதாரம் காணப்படுகின்றார்? நீல்கிரி அதாவது லாகிரி கலையில் உள்ள நீல்கிரி சேயா குன்று கரையில அங்க மீட்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் நீல்கிரி சேயா விகாரை கரைகளை மீட்கப்பட்ட கல்வெட்டு காணப்படுது. அதே மாதிரி இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த பெண் பற்றியும் ஒரு பெண் ஆரென்று சொல்ல போனால் லீலாவதி தேவி காணப்பட்டார். இலங்கையை 3 முறை ஆட்சி செய்த பெண்ணாக காணப்பட்டார். அடுத்தபடியாக அங்க பெண்கள் ஒரு துணிவுள்ளவர்களாக அந்த காலத்தில் காணப்பட்டிருக்கும் சான்று காணப்படுது. சரியா? தனது கணவர் 3 ஆண்டுகள் வெளிநாடு சென்று, அதாவது தனது கணவர் வர்த்தகத்தின் பொருட்டு வெளியூர் சென்று 3 ஆண்டுகள் திரும்பி வரும் வரை தனியாக வாழ்ந்த பெண் பற்றி ஒரு நூல் சொல்லுது எங்களுக்கு. ரசவாகினி என்ற நூல் எங்களுக்கு தனியாக வாழ்ந்த பெண் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இதிலிருந்து நாங்கள் அந்த காலத்திலே பெண்களின் பிரதிநிதித்துவமாக வாழ்ந்தார்கள் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சான்றை பாருங்க. இந்த பிக்குமார் விகாரமா தேவியிடம் கேட்கிறார் கேள்வி. பிக்குகள் விகாரமா தேவியார் துட்டகனுடைய அம்மா, காவந்தீசருடைய மனைவி. காவந்தீச மன்னன் மாகமில் ஆட்சி செய்தார். அவருடைய மனைவிதான் இந்த விகாரமா தேவி. விகாரமா தேவி துட்டகை முனு சத்தாத்தீசன் அந்த தாயார். சரியா? விகாரமா தேவியிடம் பிக்கு கேட்கிறார். செல்வாக்குடன் இருக்கிறீர்களா என்றொரு பிக்கு கேட்கிறார் விகாரமா தேவியிடம். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம் என்றொரு வார்த்தை சொல்லுகிறார். பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பெண்கள் பிரதிநிதித்துவத்தை எடுத்து காட்டுவதாக காணப்படுகிறது. சரியா? அதுவும் ரசவாணி என்ற நூலால் இந்த வசனமும் ரசவாணி நூலில் குறிப்பிடப்படுகின்றது. சரியா? அடுத்தபடியாக பெண்கள் திருமணமாகி அதாவது கணவர் வீடுக்கு செல்லும் வரை தனியாக பெற்றோரும் பொறுப்பிலேயே இருக்க வேண்டும் பெண்கள். அந்த காலத்துல பெண்கள் திருமணமாகி கணவன் வீடு செல்லும் வரை தனியாக, அதாவது பெற்றோரும் பாதுகாப்பில் இருக்கப்பட வேண்டும் என கூறுகின்ற நூல் சகசவத்து பகரன. சகசவத்து பகரன என்ற நூலில் குறிப்பிடப்படுகின்றன. சரியா? இன்னொரு விடப்படுது, பெண்கள் திருமணமாகி செல்லும் வரை பெற்றோரின் பொறுப்பிலேயே இருக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது. ரைட்? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிக்குமார்கள் விகாரமா தேவியிடம் செல்வாக்குடன் இருக்கிறீர்களா என கூறியதற்கு செல்வாக்குடன் இருக்கிறீர்களா என கூறியதற்கு
பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம்? பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம்? பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் உள்ள சுகம் என்ன சுகம்? எனக்கூறும் நூல் எது? எனக்கூறும் நூல் எது? ரசவாகினி, ரசவாகினி, ரசவாகினி. அடுத்த பாயிண்ட்ஸ். பெண்கள் தமது பெற்றோரின் பாதுகாப்பிலேயே, பெண்கள் தமது பெற்றோரின் பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை வழங்குவது, பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை வழங்குவது பெற்றோரின் கடமையாகும், பெற்றோரின் கடமையாகும். எனக்கூறும் நூல் எது? பெற்றோரின் கடமையாகும் எனக்கூறும் நூல் சகசவத்து பகரண, சகசவத்து பகரண, சகசவத்து பகரண, சகசவத்து பகரண. சகசவத்து பகரண. கவனிக்கலாம். அடுத்தது சாலியனின் மனைவி அசோகமாலா. சாலியன் என்றா துட்டமுடைய மகன்தான் சாலியகுமாரன். அவற்ற மனைவி அசோகமாலா, அசோகமாலா. சாலியனின் மனைவி அசோகமாலா, அசோகமாலா துட்டவன் மாளிகையில் சுவையான உணவுகளை என்ன சமைத்தார் ஒரு நூல் ஒன்று கூறுகிறது. அப்ப சாலியனின் மனைவி அசோகமாலா துட்ட கைமுன் மாளிகையில் சுவையான உணவுகளை சமைத்தார், சுவையான உணவுகளை சமைத்தார் என கூறும் நூல் என்று பார்க்க சத்தம், சத்தம் மெலங்காராவில், மாலங்காராவில், சத்தம் மெலங்காராவில் இந்த துட்டமனுள் மனைவி அசோகமாலா சுவையான உணவுகளை சமைத்தார் என குறிப்பிடப்படுகின்றது. அந்த காலத்தில் கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை, கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களுக்கு வழங்கப்பட்ட பேரன் என்றால் மது பாச்சிகா, மது பாச்சிகா, மது பாச்சிகா என தம்பிய அட்டுவா கெட்டபதா நூலில் கூறப்பட, தம்பிய அட்டுவா கெட்டபதா நூலில குறிப்பிடப்படுகின்றது. அப்ப கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை மது பாச்சிகா என தம்பிய அட்டுவா கெட்டபதா என்ற நூலில் குறிப்பிடப்படுகின்றது. சரியா? மது பாச்சிகா சில வேளைகளில் மதுர கத்தரசா என குறிப்பிடும் கருத்து கைராசிக்காரன், கைராசி. மதுர கத்தாண்ட மதுர கத்த ரசா என குறிப்பிட காரணம் கைராசி. பெண்கள் உணவு சமைப்பதில் கைராசி உள்ளவர்கள் என்று சொல்வார்கள். அப்ப கைராசிக்குத்தான் மதுர கத்த ரசாவுக்கு அல்ல கருத்து என்று பார்க்க போனால் கைராசி என்று சொல்லப்படுகின்றது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சாலியனின் குமாரன் அசோகமாலா, சாலியனின் மனைவி அசோகமாலா, சாலியனின் மனைவி அசோகமாலா துட்டகைமுனு மன்னனின் மாளிகையில், துட்டகைமுனு மன்னனின் மாளிகையில், துட்டகைமுனு மன்னனின் மாளிகையில் சுவையான உணவுகளை, சுவையான உணவுகளை தயாரித்ததாக கூறும் நூல் எது? தயாரித்ததாக கூறும் நூல் எது? சத்தம் மெலங்காரா, சத்தம் மெலங்காரா. சாலியனின் மனைவி அசோகமாலா துட்ட கைமுனுவின் மாளிகையில் சுவையான உணவுகளை
தயாரித்தார்? எனக்கு ஒரு நூல் சத்தம் அலங்காரா. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை எவ்வாறு அழைப்பார்கள்? கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை எவ்வாறு அழைப்பார்கள்? மது பாச்சிகா. மது பாச்சிகா என தம்பியா அட்டுவா கெட்டபதா. தம்பியா அட்டுவா கெட்டபதா என்ற நூலில் குறிப்பிடப்படுகின்றது. கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்களை மது பாச்சிகா என தம்பியா அட்டுவா கெட்டபதா என்ற நூலில் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது, மது பாச்சிகா சில சந்தர்ப்பங்களில் மதுர கத்த ரசா. மதுர கத்த ரசா. மதுர ஹத்த ரசா. மதுர கத்த ரசா என குறிப்பிட காரணம் என்றாது கைராசி. காரணம் என குறிப்பிட்டதன் கருத்து. மதுர கத்த ரசா என குறிப்பிட்டதன் கருத்து கைராசி. கைராசி என்று சொல்லப்படுகிறது. கைராசி என்று சொல்லப்படுகின்றது. ரைட்டு. அப்ப அடுத்து சொல்லப்படுது பாருங்கோ, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறை குறிப்பில், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறை குறிப்பில் தலுதா லட்சுமி. தலுதா லட்சுமி லட்சுமி என குறிப்பிடப்படுகின்றது. சரிய, லட்சுமி என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்ட விடயஞ்சாது. அப்ப தலுதா லட்சுமி என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்ட விடயம் சான்று வாக்கப்பட்ட, அதாவது தலுதா லட்சுமி என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்ட விடயம் என்ற பெண் பற்றி குறிப்பிடப்பட்ட விடயம் என்னென்று பார்க்கின்ற பொழுது, அவ தனது சொந்த சொத்திலை நிலபுலங்களின் ஒரு பகுதியில, சொந்த நில புலங்களின் ஒரு பகுதியினை விகாரிகளுக்கு தானம் அளித்ததாக குறிப்பிடப்படுது. சரிய, அப்ப தலுதா லட்சுமி கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறை கல்வெட்டில பாறை குறிப்பிலை தலுதா லட்சுமியை பற்றி என்ன குறிப்பிடப்படுகின்றால், அவ தனது சொந்த சொத்திலை விகாரிகளுக்கு தானம் அளித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. சரியா, அடுத்த கவனிக்கலாம். கிமு 700ஆம் நூற்றாண்டு, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 700-450ஆம் நூற்றாண்டுக்குரிய காலத்தைச் சேர்ந்த மாலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எங்கேயா? தம்புள்ளையில் உள்ள இவன் கட்டுவா. தம்புள்ளையில் உள்ள இவன் கட்டுவா அந்த 700-450 இடப்பட்ட காலத்தை சேர்ந்த ஒரு மாலை ஒன்று மீட்கப்பட்டதாக காணப்படுது. அதுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறை கல்வெட்டில் பாறை குறிப்பில் தலுதா லட்சுமி பற்றி குறிப்பிடப்பட்ட விடயம் யாது? பாதியா திஸ்ஸ மன்னன் காலத்தில் அவள் தனது சொந்தமான நிலப்புலங்களின் ஒரு பகுதியை
பௌத்த விகாரைக்கு வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த விகாரைக்கு வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, கிமு 700-450 காலத்துக்கு இடப்பட்ட காலத்தைச் சேர்ந்த 700-450 இடப்பட்ட காலத்தைச் சேர்ந்த மாலை ஒன்று மீட்கப்பட்ட இடம் எது? மாலை ஒன்று மீட்கப்பட்ட இடம் எது? மாலை ஒன்று மீட்கப்பட்ட இடம் தம்புள்ளுக்கருகில் இபன் கட்டுவா. தம்புள்ளுக்கருகில் இபன் கட்டுவா என்ற இடத்தில் மீட்கப்பட்டது. தம்புள்ளுக்கருகில் இபன் கட்டுவா என்ற இடத்துல இது மீட்கப்பட்டு காணப்படுறது. ரைட்டு. அடுத்த கவனிக்கலாம். அடுத்த போட்டுக் கொள்ளுங்க. பார்க்க போறோம் சுதேச உணவு. சுதேச உணவு பார்க்க போறோம் இனி. சரியா? அப்ப பெண்களின் பிரயத்துவம் பார்த்தாச்சு. இனி சுதேச உணவுகளை பற்றி பார்க்க போறோம். சரியா? அப்ப எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கு 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னராக காட்டுப்பெலாவின் விதைகள் தீயில் சுட்டி சாப்பிட்டார்கள். அதை காட்டு வாழை சாப்பிட்டார்கள் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடம் கித்துல் கெல பெலிலென. 2ஆம் படத்துல பார்க்கிறாங்க. கித்துல் கெல பெலிலென என்ற இடத்தில் அது மீட்கப்பட்டு காணப்பட்டது. கித்துல் கெல பெலிலென இன்றைக்கு 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னராக காட்டுப்பெலாவின் விதைகள் அடுத்தபடியாக காட்டு வாழை என்பவற்றை சாப்பிட்டமைக்கான ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடம் கித்துல் கெல பெலிலென என்ன சொல்லப்படுது. சரியா? அடுத்தபடியாக உணவை சுவையூட்டுவதற்கு அந்த காலத்திலே சுவையூட்டுவதற்கு சில பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. இப்ப கவனிக்கலாம், நாங்கள் இப்ப என்னென்ன உணவை சுவையூட்டுவதற்கு பயன்படுத்துகிறோமோ அத்தனை பொருட்களும் அங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக காணப்பட போது உப்பு, சீரகம், கரிஞ்சீரகம், வெந்தயம், கடுகு. சரியா? அடுத்தது கடுகு போன்ற காணப்படுது. இதோட சேர்த்து கருப்போயா என்றால் இப்ப உங்களுக்கு தெரியும். பாருங்க, என்னென்றால் கருவேப்பிலை ஒரு இலை என்ற வாசம். சரியா? கருவேப்பிலை அதையும் சுவையூட்டுவதற்கு பயன்படுத்தினார்கள். அடுத்த புளிப்பு வகையும் புளி வகை பயன்படுத்தப்படும். நார தேங்காய் பிளி, கொரக்காப்பிளி, தேசிக்காப்பிளி. அப்ப நார தேங்காய், கொரக்காப்பிளி, தேசிக்காப்பிளி போன்றன இந்த புளிப்பு வகைகளையும் உணவை சுவையூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக காணப்படுகின்றன. ரைட்? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சுதேச உணவண்டு 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னராக காட்டு வாழை, காட்டுப்பெலா போன்றவற்றை உணவாக உட்கொண்டார்கள் என்பவற்றுக்கு சான்று காணப்பட்ட இடம் கித்துல் கெல பெலிலென. சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு பார்த்த விடயங்களை நீங்கள் நோட் எடுத்து வச்சிருப்பீங்கள். திருப்பி பார்க்க வேணும். இதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்து கொண்டிருப்போம். 10ஆம் பாடம் வரைக்கும் தயவு செய்து நீங்க ஒழுங்கா இதை பார்த்து நீங்க கேள்வி எழுதி விடை எழுதி ஒழுங்கா படிக்க வேண்டும். வணக்கம் பிள்ளைகள்.